பாரதம்னாலே வண்ணமயமான கொண்டாட்டங்கள் தான் எல்லார் கண் முன்னாலேயும் வரும். நம்ம கலாச்சாரத்துல கொண்டாடப்படும் விழாக்கள் பெரும்பாலும் இயற்கையை ஒத்தே கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. கோள்கள்ல ஏற்படுற மாற்றங்களை பொறுத்து அது பூமியில ஏற்படுத்துற தாக்கம், அதனால மனித உயிர்களின் ஏற்படும் தாக்கம், இது எல்லாத்தையும் உணர்ந்தே பெரும்பாலான விழாக்கள் கொண்டாடப்படுது. இந்த வரிசையில தைப்பூசம் முக்கிய விழாக்கள்ல ஒன்னா கருதப்படுது. இயற்கையிலேயே சக்தியூட்டமா இருக்கிற இந்த நாள் யோக கலாச்சாரத்துல முக்கியமான ஒரு தினமா கருதப்படுது. இது பல யோகிகள் இறைநிலை அடைந்த நாளாவும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மகத்தான நாள்ல தான் தேவி லிங்க பைரவி உதித்தா. தைப்பூசத்தை ஒட்டிய நாட்கள் ஒருத்தருக்கு ஆன்மீக சாதனை செய்வதற்கு உகந்ததா இருக்கிறதால ஒவ்வொரு வருஷமும் லிங்க பைரவியில தைப்பூசத்தை ஒட்டி பைரவி சாதனா கடைபிடிக்கப்படுது. இந்த காலம் தேவியின் அருளை பெற உகந்த காலமா இருக்குது. பெண்கள் மட்டுமே பங்கேற்று வந்த இந்த சாதனால முதல் முறையா ஆண்களும் பங்கேற்கும் வாய்ப்பை சத்குரு அவங்க வழங்குறாங்க. இந்த பக்தி சாதனைன்றது ஒரு மகத்தான ஒரு கருவி. யார் இதில் முழுமையாக கரைஞ்சு போயிடுவாங்களோ அவர் வாழ்க்கையில் நான் எங்கே போக போகிறேன், எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இந்த கவலை தேவையில்லை அந்த மனிதனுக்கு. இதுக்கு பக்தின்றது பிரமாதமான ஒரு கருவி. அதை உபயோகப்படுத்தக்கூடாது, அதில் கரைஞ்சுக்கணும், அப்போ தான் அது செயல்படும். அது உபயோகப்படுத்துகிற மாதிரி கருவி இல்லை. அது கொஞ்சம் சல்ஃபியூரிக் ஆசிட் மாதிரி அதில் போட்டால் கரைஞ்சு போயிடுவீங்க. கொஞ்சம் கறி தான், இல்லை கறி தான் நெஞ்சு கரைஞ்சிருச்சா கொஞ்சம். பக்தியான எவ்வளோ தான் நமக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி நாம் ஒரு அழகான ஒரு சக்தியாக பண்ணிட்டோம். அது சும்மா ஒரு சக்தி, எப்படி எலக்ட்ரிசிட்டி அப்படி ஒரு சக்தி. அது நாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் நாம் இது ஆனந்தமாக அன்பாக பண்ணிடலாமா? இந்த வருஷம் வீட்டில இருந்தே ஆன்லைன்ல சாதனாவை துவங்கலாம். தைப்பூசத்தன்னைக்கு சாதனாவை வீட்டில இருந்தே நிறைவு செய்யலாம்.